இந்த இடத்திலே நான் அமர்ந்திருப்பதை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையிலே உயர்வதற்கு காரணமாக இந்த இடத்திலே வாசம் பண்ணின அருமையான உபதேசியார், அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள் என்மேல் வைத்த பாசம், அவர்கள் என்மேல் கொண்ட அக்கறை, என்னை ஆவிக்குரிய வழியிலே நடத்தின ஒரு அருமையான தாய் தந்தையர், மறக்க முடியாத நண்பர்கள், ஆவிக்குரிய வழியை இந்த புலவனூருக்கு கொண்டு வந்த ஊழியர்கள். சபையிலே அவர்கள் 10 ஆண்டு காலம் பணியாற்றினார்கள். பள்ளியிலையும் 10 ஆண்டு காலம் பணியாற்றினார்கள். அவருடைய காலத்தில் அருமையான வாலிபர்களை கிறிஸ்துவண்டே வழி நடத்தினார்கள். வேத வாசிப்பு, ஜெபம், ஆராதனை ஒழுங்கு, கலந்து கொள்ளுதல், இவைகளிலே வாலிபர்களை உற்சாகப்படுத்தி நடத்தினவர்கள். அதிலே நானும் ஒருவன் பிரத்யேகமாக கவனிக்கப்பட்டவன். நான் ஒரு சம்சாரி, மரம் ஏறுகிறவன். ஆனாலும் அவர்களுடைய அன்பு என்னை மிகவும் நேசித்தது. அந்த அம்மா தம்பி என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஐயாவும் ராஜமணி என்று சொல்லுகிற வார்த்தை தேனிலும் தெளிதேனிலும் ருசியாக இருக்கும். ஆகவே அவர்கள் என்னை நேசித்தார்கள். கடவுள் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது, படிக்கப்போ என்று சொன்னபோது பெற்றோர்களும் மற்றவர்களும் தடை பண்ணினார்கள், திருமணத்துக்கு ஒழுங்கு செய்தார்கள். ஆனால் அவர்களோ கடவுள் என்னை அழைத்தார் என்று அறிந்து என்மேல் பட்சங்கொண்டு எல்லா தடைகளையும் நீக்கிவிட்டு 21 வயதிலே 6ஆம் வகுப்பு படிப்பதற்கு அனுப்பி வைத்தவர்கள் இந்த வீட்டிலே வாசம் பண்ணின ஐசக் ஜார்ஜ், கிரேஸ் சுவேன்சன் அம்மையா. அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய வழி நடத்துதல், முன்மாதிரியான வாழ்க்கை என்னை கவர்ந்து நான் ஒரு ஆசிரியனாக, குருவானவராக வருவதற்கு ஆதியிலே தேவன் அவர்களை இவ்விடத்திலே அனுப்பி வைத்தது தான் மேலான பாக்கியம். படிப்பறியாத என்னை படிக்க வைத்தவர்கள், தடைகளை நீக்கினவர்கள், அன்பு செலுத்தினவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு முன்மாதிரி ஆயிற்று. அந்த அம்மாவுடைய வாழ்க்கை ஜெபவாஞ்சையை ஊக்குவித்தது. பள்ளிக்கூடம் முடிந்த உடனே 12:15 ஆலயத்துக்கு செல்வார்கள். ஒருவேளை எந்த ஆசிரியரும் அப்படி செய்ய மாட்டார்கள், ஆசிரியைகளும் செய்ய மாட்டார்கள். சாப்பிட போவார்கள், இன்னும் என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வார்கள். ஆனால் வேதவாகமத்தை எடுத்துக்கொண்டு பள்ளியை முடித்து ஆலயம் சென்று முழங்காலிலே 1 மணி நேரம் நிற்பார்கள். அவர்கள் அசைய முடியாது. முழங்கால் போட்டு கீழே நிற்க மாட்டாங்க. நேர் முழங்காலில் நின்று கொண்டு வேதம் வாசிக்கவும், ஜெபிக்கவும், உபவாசிக்கவும் அவர்கள் தயங்குவதில்லை. அது என் வாழ்க்கைக்கு மாதிரி ஆயிற்று. யாருக்காவது ஊரிலே சுகமில்லை என்றால் அந்த அம்மா உபவாசம் பண்ணுவார்கள். என்னையும் கூப்பிட்டு, தம்பி நான் தோட்டத்துக்கு போவேன், வேலைக்கு கமலரைக்கால் உழவுக்கு போவேன், தம்பி இன்னாருக்கு ஜெபம் இல்லைப்பா, மத்தியானம் நான் ஜெபம் பண்ணுவேன் அந்த ஆளுக்காக, நீனும் ஜெபம் பண்ணுன்னு சொல்வார்கள். ஆகவே தான் வேலை முடிச்சுட்டு அங்கே ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில் போய் அதற்காக தான் பாதி ஜெபம் பண்ணுவேன். அவர்களுடைய ஜெபவாஞ்சை வாழ்க்கையை மாற்றினது, தடைகளை நீக்கினது, இயேசுவை காண்பித்தது, இயேசுவுக்கு அர்ப்பணிக்க செய்தது, நான் பாவ மன்னிப்பின் விடுதலை பெற்று புது வாழ்வுக்கு வழிகாட்டினது. ஆகவே இந்த வீட்டிலே வாழ்ந்த அருமையான ஐசக் ஜார்ஜி, கிரேஸ் சுவேன்சன் அம்மாவை நான் ஒரு காலம் மறக்க முடியாது. என் உயிர் ஒருவேளை போனாலும் கூட என் உயிரும் இறைவனுடைய சன்னிதானத்தில் இந்த அம்மாவை குறித்து, ஐயாவை குறித்து சாட்சி சொல்லும். காரணம் என்னவென்றால், வழி தூக்கினவர்கள், வழிகாட்டினவர்கள், பிடித்து வழி நடத்தினவர்கள், தேற்றினவர்கள், மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுவதற்கு ஆதாரமாக இருந்தவர்கள். ஒரு நாள் மறிக்க வேண்டும் என்று சொல்லி பாட்டலை மடியிலே வைத்து கொண்டு ஆலயத்திலே சென்றேன். இவர்களுக்கு தெரியாது
ஆனால் நடு இரவிலே ஆலயத்தில் இருந்தபோது கதவை தட்டி, இங்கே யார் இருக்கிறது, வெளியே வா என்று சொல்லி கதவை தட்டி என்னை எழுப்பி அவர்கள் என்னை சந்தித்தார்கள். ஏன் இங்கே வந்து அழுது கிடக்கிறாய், நீ விஷம் குடிக்க இருக்கிறாய் என்று கடவுள் என்னிடத்திலே சொன்னார் என்று சொல்லி என்னை தட்டி எழுப்பி அதை பிடுங்கினார்கள். நான் மறுபடியும் ஆலயத்தில் போய் படுத்திருந்தேன். ஆண்டவர் சிலுவை காட்சியை எனக்கு கொடுத்தார். அந்த சிலுவை காட்சியானது என் வாழ்க்கை ஒருவேளை மருந்தை வாங்கி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, சிலுவை காட்சி என் வாழ்க்கையை மாற்றினது. உனக்காகத்தானப்பா இந்த சிலுவை, பாடுபடுறேன், உனக்காக நான் செத்துட்டேன், நீ சாகலாமா என்று ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டு ஒரு புது வாழ்க்கை கொண்டு வந்தார். என் வாழ்க்கை மாறிற்று. கல்வியற்ற பேதையாகிய அறிவிலியாகிய என்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த சித்தம் கொண்டார். அதற்கு நான் தகுதி இல்லை. ஒருவேளை இந்த உலகம் தகுதி இல்லை, ஆசிரியர்கள் தகுதி இல்லை, கர்த்தர் என்னை தகுதியாக்கினார். அவர்களை நான் மறக்க முடியாது. ஆகவே தான் அவர்கள் இருந்து வாழ்ந்த இடத்துல நான் மீண்டுமாக இருந்து கொண்டு கடவுளை துதிக்கிறேன். அவருடைய ஆன்மா நித்திய வாழ்வுக்கு இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய வீடு கட்டப்பட்ட வீடு புது வீட்டிலேயும் கூட அந்த அம்மா தான் வீட்டை திறந்து வைத்தார்கள், ஆசீர்வதித்தார்கள். அதுபோல் கடவுளை நம்பி வாழுகிறவர்களுக்கு உறுதுணையாக தேவதூதர்களாக அநேக ஊழியக்காரர் இருக்கிறார்கள். ஆகவே ஊழியக்காரரை பகைக்காமல் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து செயலாற்ற நாம் கடமைப்பட்டுள்ளவர்கள். இந்த படத்தை பாருங்கள். அதிலே உள்ள வாலிபர்கள் எல்லாம் அவர்களால் சந்திக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒருவேளை குடிகாரராகவும் மிகவும் மோசமானவர்களாக இருந்தவர்கள். ஆனால் கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்பட்ட வாலிபர்களை அவர்கள் மாறுதலாகி செல்லும்போது 1957ஆம் ஆண்டு 47லிருந்து 57 வரை இருந்தார்கள். அவர்கள் மாறி செல்லும்போது நினைவு கூறுதலாக இந்த போட்டோ எடுக்கப்பட்டது. உள்ள வாலிபர்கள் குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தப்பட்டவர்கள். அதுபோல் நம்மை வழி நடத்தினவர்களை மறவாதிருப்போம். இன்னும் தொடர்ந்து வழி நடத்துகிற இறைவனையும் மறவாதிருப்போம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆனால் உறுதுணையாக பாதை காட்டியாக வந்திருக்கிறவர்களை நாம் மதிப்போம். இந்த காலத்துக்கு பின்பு இந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கும்போது முன்னோர்கள் இதில் வாழ்ந்த அருமையான ஊழியக்காரருடைய அன்பை நினைக்கிறேன். அவர்கள் வழிகாட்டின வழியை நினைக்கிறேன். அவர்கள் நீர் அனுப்பின தூதர்கள். அவர்கள் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். நீர் அவர்களை அனுப்பாதிருந்தால் நான் மீட்கப்பட்டிருக்க முடியாது, உமது பணியை செய்திருக்க முடியாது. ஆனால் அவர்கள் மூலமாக என் வாழ்க்கை படியை காண்பித்தார்கள். நீர் வழி நடத்தினீர். அவர்களை நினைக்கிறேன். இப்போது இந்த இடத்தில் தங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த இடத்தில் வருகிறவர்களையும் போகிறவர்களையும் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு குறைவின்றி வழி நடத்துவீராக. சமாதானம் சந்தோஷம் தமிழ் இவ்விடத்தில் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். இந்த இடத்திலே உட்கார்ந்திருப்பது 1977ஆம் ஆண்டு நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அது எனக்கு ஞாபகம் வருகிறது. எனக்கு 1952ஆம் ஆண்டிலே ஒரு தரிசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். உன் பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள் வலது பக்கத்தில் ஒன்று இடது பக்கத்தில் ஒன்று இந்த ஆலயத்தின் மண்டபத்தின் வாசலிலே இருப்பார்கள். நானும் அதில் இருக்கிறதை தரிசனத்திலே காண்பித்தார். இது என்று நடக்கும்? எனக்கு 1964 தான் திருமணம். 40 வயசு வரை 1970 வரை குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத காலத்தில் ஆண்டவர் இதை எப்படி செய்ய முடியும்? கல்யாணமே கட்டக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனாலும் இந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். தாமதித்தாலும் காத்திருன்னு சொன்னது போல 40 வயசில் 35வது வயசு திருமணம், 40 வயசு வரை குழந்தை இல்லை.
டாக்டர் 3 டாக்டருக்கு சோதித்தோம், உங்களுக்கு குழந்தை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையும் இந்த தரிசனமும் என் மனதை விட்டு போகவில்லை. என்னுடைய மனைவியும் அதை அறிந்து கொண்டாள். டாக்டர் இல்லை என்று சொன்னாலும் கடவுள் இருக்கிறவர். நான் சதாகாலம் இருக்கிறேன். நேற்றும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல் தவறாதது என்று அவளும் விசுவாசித்தாள். ஆனால் பிள்ளை இல்லை என்ற இடத்திலே அற்புதமாய் ஆண்டவர் எங்களுக்கு முதலாவது 2 ஒவ்வொரு ஆண்டிலே பிறந்தார்கள் பெண் குழந்தைகள். அடுத்து ஒரு குழந்தை ஆண் பிள்ளை பிறந்தது. அப்பொழுது நான் இந்த ஊருக்கு மாற்றப்பட்டேன். இந்த ஊரிலே வந்த பின்பு இன்னொரு ஆண் பையன் பிறந்தான். இன்னும் இந்த தரிசனத்தை நான் மனதில் வைத்ததில்லை. ஒரு நாள் மூத்த பையன் ஒரு பக்கமாக வந்து உட்கார்ந்தான். இந்த இடத்துல பிள்ளைகள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தேன், 4வது பிள்ளைகளுக்கு. அவன் உட்கார்ந்த உடனே என்னுடைய மனைவி அந்த பள்ளியில் வேலை பார்த்தவள், மண்டபத்துக்கு போடா அப்பா இருக்காங்கன்ன உடனே அவன் தப்பி வந்து அவன் இந்த பக்கத்தில் உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே ஆண்டவர், நான் சொன்னது உனக்கு நிறைவேறிட்டா என்று ஆண்டவர் கேட்டார். எனக்கு ஆச்சரியமாயிற்று. உடனே பிள்ளைகளெல்லாம் ஆடி பாடி குதிக்கும்படியாக அவர்களை பாடச் சொன்னேன். பாடினார்கள். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்று ஆடி பாடி துதித்து பாடணும். பாடினவர் ஹெட்மாஸ்டர் ஓட்டமாக ஓடியாந்தார். என்ன சார், பிள்ளைகளை அமைதியாக இருக்க சொல்லுங்கள் சார், நீங்கள் 2 அலுவலியா சொல்லிட்டு போங்க சார், நான் பரவாயில்ல சொல்கிறேன்னு. அவர் 2 அலுவலியா சொல்லிட்டு போயிட்டார். அதன் பின்பு கர்த்தர் செய்த அற்புதத்தை சொன்னேன். என் வலது பக்கத்திலேயும் என் இடது பக்கத்திலேயும் 2 பிள்ளைகள் இருக்க தரிசனம் கண்டேன். அதை ஆண்டவர் இன்று நிறைவேற்றினார் என்று அவருக்கும் சொன்னேன். இன்றும் அதை நிறைவேற்றுகிற ஒரு காட்சி தான் இது. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், மாறாதவர், அவர் உயிரோடு இருக்கிறவர். கர்த்தருக்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள், என்னுடைய துணைவி அதான் சொல்லுவா அடிக்கடி, உங்களுக்கு சொன்ன ஆண்டவர் அதை என் வயிற்றில் நிறைவேற்றுவார். டாக்டர் இல்லைன்னு சொல்லிடலாம், கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டார் என்று விசுவாசத்தோடு இருந்தார்கள். கர்த்தர் அருமையான பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்க செய்தார். இன்று அந்த 2 பிள்ளைகளும் வாசலில் இருக்குன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? என்ன, அவருடைய வாசற்படியிலே இருக்கிறவன் பாக்கியவான். கடவுளுடைய பணியை 2 பிள்ளைகளும் செய்கிறார்கள். இதெல்லாம் கர்த்தர் சொல் தவறாதவர், நிறைவேற்றுகிறவர், மனிதனுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர், அவருடைய விருப்பத்தை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுகிறவர். அவரை தடுக்க ஒருவராலும் முடியாது. தடுக்க நினைத்தாலும் அது மறுக்கப்படும். அதை சாட்சியாக்குகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை பெரியது. இந்த நாளிலே எனக்கு செய்த நன்மைகளிலே ஒரு சில பகுதியை நான் படமாக எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அருமையான குருவானவர்களும் எனக்கு ஒத்துழைத்தார்கள். ஜேடிகே ஊழியர்களும் அதில் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து நல்ல காலத்தை ஆண்டவர் கொடுத்தார். பல தடவை தடையாயிற்று. ஆனால் இன்று எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நேரம் நல்ல பாதுகாப்பான நேரம். வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, எங்களுக்கு பாதிப்பும் இல்லை. ஒரு பகுதியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தால் கர்த்தருக்கே துதி கனமையும் உண்டாகட்டும். அதுபோல இறைமக்கள் அனைவரும் இறைவனை சார்ந்து வாழும்போது, இறைவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக வாழும்போது அவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியத்தை உலகம் தடை பண்ண முடியாது, எந்த உயிரும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை மனிதனிலே நிறைவேற்றுகிறவர். மனிதன்தான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வழி நடத்துகிறவன். கர்த்தருடைய கிருபை நாளும் உள்ளது. இம்மட்டும் என்னை காத்தவர், உங்களை காத்தவர், தொடர்ந்து காத்துக்கொள்வாராக. அழிவின் குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர், பேதையாயிருந்த கற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த என்னை ஆண்டவர் கற்றுக்கொள்ளும்படியான கிருபை செய்தவர். ஒருவேளை தகுதியற்ற என்னை தகுதியாக்கி அவருடைய பணியை நிறைவு வரைக்கும் செய்வதற்கு எனக்கு உதவி செய்து வருகிறவர். அதற்கெல்லாம் நீங்கள்லாம் உதவியாக இருக்கிறதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் காலம் அவர் கையில் இருக்கிறது. அவர் அழைக்கும் போது நான் தடை பண்ண முடியாது.
நான் எப்போதும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் வேலை முடிஞ்சது, என் வேலை முடிஞ்சது, என் வேலை முடிஞ்சதுமே. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் வேலை இருக்குங்க. இப்போதும் இலவசமாக அப்போ 5 ஆண்டு காலம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க, இலவசமாய் கற்றுக் கொடுக்க வழி நடத்துகிறார். ஒருவேளை அநேக தடைகள் இருக்கிறது, பிள்ளைகளை நிறுத்தி விடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்கை நிறைவேற்றும் வரைக்கும் நான் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு 5 பிள்ளைகள் வருவார் என்று சொன்னார்கள். 19/8/1907 ஆண்டிலே ஒரு நாள் ராத்திரியிலே, நாளை 5 பிள்ளைகள் வருவார்கள், கற்றுக் கொடுன்றார். நான் யார் வீட்டில் போய் சொன்னேன்? அதவர் சொன்னபடி 5 பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து வீட்டுக்கு வந்து, ஐயா எங்களுக்கு படித்து தாங்கன்னாங்க. அதிலிருந்து தொடர்ந்து இந்நாள் வரைக்கும் இலவசமாய் இப்பொழுது 20-25 பிள்ளைகள் வருகிறார்கள். கற்றுக் கொடுக்குறேன். ஒருவேளை கற்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பள்ளிக்கூடம் இருக்குது. ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வழியையும் கற்றுக் கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார். 11 ஆண்டு முதியோர்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இலவசமாக. இந்த இடத்துல ஒரு 5 ஆண்டு, மேட்டூரில் 2 ஆண்டு, ஆசீர்வாதபுரத்தில் 5 ஆண்டு இலவசமாக பெரியவர்களுக்கு 12 ஆட்கள் வேலைக்கு போகிற ஆட்களுக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். சம்பளத்துக்காக அல்ல. நாம் பிறருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை இலவசமாய் செய்யும்போது கர்த்தர் இலவசமாய் நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் கிருபையையும் காலத்தையும் தருவார். அவருக்கே துதி கனம் உண்டாகட்டும். இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி, உதவி செய்த யாவருக்கும் நன்றி கூறுகிறேன். அவருக்கே துதி கனமையும் உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையான சகோதரருடைய உடன் இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை குறித்து ஒரு குறிப்பு சொல்வதற்கு எனக்கு ஆசை உண்டு. ஆழ்கிணற்றில் இருந்து கர்த்தரின் கிருபையால் மீட்டெடுக்கப்பட்ட உத்தமமான குருவானவர். கர்த்தரால், மனிதனார் அல்ல. புலவனூர் சேகர புதிய குருமனையில் வாழும் குருவானவரினுடைய குடும்பம் வாழ்வதாக. அவர்களுடைய யார் என்றால் ரெவரண்ட் வி. காந்தையா நல்லபாண்டி, துணைவியார் காந்தையா நல்லபாண்டி கிருபா, அவருடைய தாயார் கோமு ரத்தினா, அவருடைய பிள்ளைகள் இம்மானுவேல் ராஜமணி, அருமையான கடைசி குட்டி கிறிஸ்டி சவுந்தலா. கர்த்தருக்கு துதிகனம் உண்டாகட்டும். நல்ல ஒரு ஊழியக்காரர், எனக்கு அருமையான ஒரு தகப்பன், அருமையான ஒரு தலைவனை நான் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் எனக்கு பாராட்டுகிற உதவி ஏராளம். அவருடைய பணிகளிலேயும் என்னை சேர்த்து கொள்வதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு முன்னே இருந்த குருவானவர்களையும் தேட மாட்டாங்க. ஆனாலும் நான் பலவீனப்பட்டாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. அதற்கு உறுதுணையாக இவர்கள் இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கே துதி கனமை உண்டாகட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. இந்த நாளிலும் கூட இந்த காரியம் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்ததை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் நம்மோடு கூட சில வார்த்தைகளை அன்பாய் பகிர்ந்து கொள்வார்கள். பிரதான கிருபையினாலே இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த பகுதியிலே சிறப்பாக ஊழியத்தை நிறைவேற்றி வரலாற்றிலே சிறப்புமிக்க வாழ்க்கை வாழ்ந்து வருகின்ற கணராஜமணி ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள், ஊழியர்களுக்கு உதவி செய்வதிலே மிகவும் கெட்டிக்காரர். அவருடைய பிள்ளைகள் அவருடைய திருப்பணியை அருமையான சமாரிய சேகரத்திலும் நாங்குநீ சேகரத்திலும் அவர்கள் செய்து வருகிறார்கள். அவருடைய நல்ல வாழ்விற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒருவேளை இந்த நாளிலே என்னுடைய திருமண நாளை நினைவு கூறுகின்ற நாளாக கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கின்றார். அவர்களை நான் எதிர்பார்க்கவில்லை. அருமையான கணம் ஐயா அவர்கள் பிள்ளைகளோடு வந்து எங்களுடைய வீட்டின் முன்பதாக அமர்ந்து ஒரு சிறப்பான விருந்தினை கொடுத்து அவர்கள் வாழ்த்திருக்கிறார்கள். இந்த பரிசுத்த சேவான் ஆலயத்துடைய மகிமையும் இந்த ஆலயத்துடைய வல்லமையும் ராஜமணியருடைய குடும்பத்திலே நிறைவேறுவதாக, இந்திய தேசத்திலே மாத்திரமல்ல உலகம் வங்கியிலும் அவருடைய பணிகள் அவருடைய சாட்சிகள் நிலைவரப்படும். கர்த்தர் தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவருடைய பேர குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு நான் கற்றுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். தெய்வந்தாமே தொடர்ந்து இந்த கூடுதலுக்கு ஆயத்தப்படுத்தின JTK நிறுவனத்தார், அருமையான கண்மணி பிள்ளைகள்,
அருமையான கனராஜமணி ஐயா அவர்கள் அதுக்கு உதவி செய்த அனைத்து நபர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் பெருகட்டும். அதில் மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஒரு பரிபூர்ணமான கிருபைக்காக நன்றி. தகுதியற்ற மக்களை நேசிக்கிற அன்புக்காக நன்றி. என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளை நேசிக்கிறதுக்காக நன்றி. ஊழியர்களை நேசிக்கிறதுக்காக நன்றி. நீர் நினைக்கிறவர், எங்களை செயலாற்றுகிறவர், எங்களிலே செயலாற்றி நாங்கள் பிறருக்கு நாங்கள் சொல்லும்படியாக செய்கிறவர். எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல, உம்முடைய திருநாமத்துக்கு மகிமை வர பண்ணுவீராக. இந்த நல்ல ஊழியத்தை நிறைவேற்ற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவளை தங்கியிருந்து ஊழியம் செய்கிற அருமையான ஊழியக்காரரை ஆசீர்வதியும். கோயில் பணியாளரை ஆசீர்வதியும். திருச்சபையின் மெம்பர்களை ஆசீர்வதியும். ஒருமைப்பாட்டிலும் அன்பிலும் நெருங்குகிற உணர்விலும் உமக்கு உள்ளாக கிருபை நிறைந்த மக்களாக வாழ கிருபை செய்யும். ஒளியின் சின்னங்களாக வாழ கிருபை செய்யும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் நேசித்து உம்முடைய அங்கம் என்ற உணர்வோடு கூட செயலாற்ற கிருபை செய்யும். உள்ள எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதியும். இந்த ஊரில் உள்ள எல்லா ஜனங்களும் ஒருமைப்பாட்டிலே தேடுவதற்கு உதவி செய்யும். பகையோ மதமோ ஒன்றும் வேண்டாம். கடவுள் இந்த உலகத்திலே ஒரு முறை அனுப்பி வைத்திருக்கிறார். ஒரு முறை வாழ்கிற இந்த உலக வாழ்க்கைகளையும் சகோதர சிநேகம் நினைத்திருந்து இணைந்து வாழ அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கு கனமை உண்டாகட்டும். ஆலயத்துக்கு வருகிறவர்களையும் போகிறவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் இவ்விடத்திலே உம்முடைய நாமத்துக்கு அல்ல கர்த்தாவை பிசாசுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே தானே ஆண்டவரையும் நீர் புதிய ஆலயமாக நீர் நிர்மாணிப்பதற்கு ஆண்டவரை ஆதி நாராயணனை நீர் நேசித்தீர். அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தான். அவனுடைய சந்ததி எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்படியாக வழி நடத்தினீர். இந்த இடத்திலே தானே ஆண்டவரை சாமி ஆடின அவரை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற மனிதனாக விளங்குவதற்கு நானும் விளங்குவதற்கு வழிகாட்டினீரே. அதுபோல தொடர்ந்து வழிகாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் எங்கள் நாடும் ஒருமைப்பாட்டிலே தேர கிருபை செய்யும். ஒருவரை ஒரு பகைக்காமல், ஒருவரை ஒரு விரோதிக்காமல், ஒருவருக்காக ஒருவர் ஆண்டவரை தீமைகளை செய்யாமல் நன்மைகளை செய்து நாட்டிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதானபடி கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கிறிஸ்தவ மக்களும் அதற்கு இணங்கி செயலாற்ற வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இந்த நாள் முழுவதும் காத்த கர்த்தாவை இரவிலும் காத்துக்கொண்டு நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதி. இவருடைய ஊழியம் செய்ய வந்திருக்க அருமையான ராப்பட்டவர்களுக்காக துதிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து தாரும். கூடுகிற ஜனங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் எவ்வளவு மனுக்குலத்துக்குள்ளே இறங்கி செயலாற்றுகிறது, அழிவின் குளிர்ந்து மீட்கப்பட்டது என்று நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவை, எங்களுடைய காரியங்களெல்லாம் உம்முடைய கரத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு செயலாற்ற பலப்படுத்தும். உமக்கு கனத்தையும் மகிமையும் படைக்கிறோம். அங்கீகரிப்பீராக. எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.